நம்முடைய லட்சக்கணக்கான குழந்தைகளை பாதித்து அவருடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிய போலியோ இன்று இந்தியாவில் போலியோ கிடையாது. இந்தியா ஹேஸ் எராடிகேட்டட் போலியோ. அதற்கு முதுகெலும்பாக அடித்தளமாக இருந்தது ரோட்டரி சங்கம். அதனால்தான் எனக்கு ரோட்டரின்னா ரொம்ப பிடிக்கும். நீங்க ரோட்டரின்னு சொன்ன உடனே நான் வந்துட்டேன். எனக்கு அந்த அளவுக்கு ரோட்டரியில் இருக்கின்ற சகோதரர்கள் சகோதரிகள் மிக சிறப்பாக உங்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை ஜெர்மனி தலைவர் திரு மரியாதைக்குரிய திரு BM பாஷா அவர்கள், டிஜி இன்கமிங் கவர்னர் மரியாதைக்குரிய திரு சுரேஷ் ஜெயின் அவர்கள், டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி மரியாதைக்குரிய திரு செந்தில் அவர்கள், இந்த விளையாட்டு போட்டியை இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்ற திரு டாக்டர் ரமேஷ் பாபு, திருமதி மைதிலி அவர்கள், திரு ஜெகநாதன், டாக்டர் ரங்கா அவர்கள் உள்ளிட்ட மற்றும் மேடையில் இருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளுக்கும், இங்கே உற்சாகத்தோடு வருகை தந்திருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளுக்கும், வீரர்கள் வீராங்கனைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகளை தெரிவிக்கின்றேன். I am very happy to inaugurate this fantastic tournament of badminton. நான் ஒன்று சொல்லியிருக்கிறேன், ஒன்று எனக்கு ரோட்டரி பிடிக்கும், அடுத்தது பேட்மிண்டன் பிடிக்கும். பேட்மிண்டன் நான் கடந்த 25 ஆண்டு காலமாக நான் பேட்மிண்டன் ஆடிக்கொண்டிருக்கின்றேன். என் கார்ல பேட்மிண்டன் கிட்டு, எந்த ஊருக்கு போனாலும், என் ப்ரோக்ராம் போயிட்டு எந்த ஊருக்கு போனாலும், ராத்திரி 11 மணி ஆனாலும் சரி, அங்கே எப்படியாவது 4 பேருங்களை வர வச்சு, அங்கே தருமபுரியா, மதுரையா, சேலமா, ஈவன் கேரளாவா, டெல்லியில அடிக்கடி அங்கே எங்க வேணாலும் போனா அங்கே விளையாடு. எனக்கு திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை பேஷன். பேட்மிண்டன் இஸ் மை பேஷன். அது பேஷனுக்கும் அப்சஷனுக்கும் நடுவில் இருக்கு. அதனாலதான் எனக்கு இந்த விளையாட்டை இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் பிரபலப்படுத்தணும். ஏன்னா பேட்மிண்டன் யூ கேன் லேர்ன் இட் வெரி ஃபாஸ்ட். A 5-year-old, maybe a 3-year-old, as well as a 90-year-old can learn badminton. There is no time limit to learn this game. Beautiful game. அழகா கத்துக்கலாம், ஈஸியா கத்துக்கலாம். அண்ட் பேட்மிண்டன் வந்து ஜஸ்ட் நாட் ஒன்லி பாஸ்ட் டைம், நம்ம இட்ஸ் a fitness. இருக்கிற சூழல்ல நம்மளுடைய மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், அப்புறம் ஒபிசிட்டி, நிறைய இஷ்யூஸ், உடல் பருமன்ல இருந்து இருதய பிரச்சனை, மனநல பிரச்சனை எல்லாம் இருக்கு. அதுல வந்து this game is perfectly tuned to do away with both your physical as well as your mental problems, emotional problems. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பேட்மிண்டன் கோர்ட்ல நான் 25 வருஷமா விளையாடிட்டு இருக்கேன். மோர் தென் மை பிசிக்கல், மை மென்டல் அவுட்லெட் இந்த கோர்ட்ல தான். ஏன்னா 60% ஆஃப் மை மென்டல் இஷ்யூஸ் இந்த கோர்ட்ல தான். இந்த கோர்ட்ல வந்தோம்னா ஜாலியா விளையாடுவோம். அங்க அவர் அங்கதான் டார்கெட், 2 பேர் எங்களுக்கு டார்கெட், எங்க குரூப் இருக்கு. வெளியில வந்தா சிரிச்சுப்போம், உள்ளுக்குள்ள அவனை தோக்கடிச்சே ஆகணும்னு சொல்லுவோம். அதுதான் that's something where I leave all my troubles outside and come into the badminton court. I have a 1 hour, fantastic 1 hour quality time in the badminton court. அதை என்ஜாய் பண்ணணும், அது அனுபவிக்கணும், என்ஜாய் பண்ணணும். திருப்பி வெளியில போனோம்னா திருப்பி அதே பழைய ப்ராப்ளம் வரும். அதனால I'll be yearning to get into the badminton court. That's because of all these தமிழ்நாடு players வந்து international tournaments ஜெயிச்சிட்டு இருக்காங்க நிறைய. Not one, there are many players. இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. நேஷனல் லெவல்ல கூட ஜெயிக்க மாட்டாங்க. போட்டு ஃபர்ஸ்ட் திங் ஐ டிட் வாஸ் டோர்னமெண்ட் சாஃப்ட்வேர் கொண்டு வந்தேன். டோர்னமெண்ட் சாஃப்ட்வேர்னா என்னன்னா, யாருக்கு திறமை தகுதி இருக்கோ அவங்க மட்டும்தான் தேர்வு செய்ய முடியும். எனக்கு யாராவது வேணும்னா கூட நான் உள்ள போட முடியாது. நான் வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, கோச்சுக்கு வேண்டிய ஆள், பிரசிடென்ட்டுக்கு வேண்டிய ஆள், செக்ரட்டரிக்கு வேண்டிய ஆள், அவங்க உள்ள எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே போட்டுக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்தோட ஃபர்ஸ்ட் சேஞ்ச் எடுத்து டோர்னமெண்ட் சாஃப்ட்வேர்ல டிரான்ஸ்பரண்ட், ஆன்லைன்ல பார்க்கலாம் யாரு ஜெயிக்கிறா, அவங்க ரேங்கிங் என்ன, அவங்க பாயிண்ட்ஸ் என்ன, அடுத்தது யார் ஜெயிக்கிறா, யாருமே ஒண்ணுமே மாற்றவும் முடியாது. அது செஞ்ச பிறகு நிறைய கிராமத்து பிள்ளைங்க, ஊரக பிள்ளைங்க, ரூரல் லாட்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ், talented, they couldn't get an opportunity to come in. They all came into the system. அவங்களுக்கு எல்லாமே கிட்ல இருந்து, ஷூஸ்ல இருந்து, கோச்சஸ்ல இருந்து, இந்தோனேஷியா, மலேசியா கோச்சஸ் எல்லாம் கொண்டு வந்து
அவங்களுக்கு கோச்சிங் சென்டர்ஸ் அகாடமிஸ் எல்லாம் கொடுத்து கேம்ப்ஸ் எல்லாம் நடத்தி இன்னைக்கு ஐ எம் சோ ஹாப்பி தட் தமிழ்நாடு is doing wonderfully well. Last week 10 நாளுக்கு முன்னாடி maybe 2 weeks முன்னாடி we had a national championship sub junior championship அது under 15 under 17 championship அதுல ஃபைனல்ஸ்ல வந்து nearly 600 participants from all over India came. அதுல வந்து ஃபைனல்ஸ்ல 20 பேர் ஃபைனல்ஸ்ல 10 பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் தமிழ்நாடு பிள்ளைங்க. It has never happened. And அந்த கிட்டத்தட்ட ஒரு 5 ஃபைனல்ஸ்ல வந்து 3 நம்ம ஜெயிச்சோம். அதனால இதெல்லாம் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் டு டூ மை பார்ட் வாட் எவர் இட் இஸ் லைக் டு ஹெல்ப் அவுட் திஸ் கேம். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் இது வந்து ஜஸ்ட் நாட் ஓன்லி கேம், இது வந்து இட் வில் டேக் அவே யுவர் ஸ்ட்ரெஸ் அண்ட் யுவர் ஹெல்த். ஏன்னா இப்போ இருக்கிற நிறைய இஷ்யூஸ் ஐ சி யங் சில்ட்ரன் 19 years 20 21 years just falling off, having a heart attack just like that. ஒரு காலத்துலலாம் 60-65 வயசு, இப்பெல்லாம் பார்த்தா 30 வயசு 22 வயசுலாம் சாதாரணமா. அதனால சின்ன வயசுல இருந்து யூ ஹேவ் டு டூ சம் கேம், சம் பிளே சம் கேம். இது நல்ல கேம்ஸ், ஆக்டிவ். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ரோட்டரி இஸ் டேக்கன் அப் திஸ் கேம். ஏன்னா நீங்க இது வந்து உங்களை விடாது, இந்த கேம் உங்களை வழி நடத்தும். இந்த கேம் நீங்க எடுத்துட்டீங்கல்ல, அடுத்து நீங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு டோர்னமெண்ட்லாம் இல்லை, அடுத்தடுத்து பண்ண வைக்கும். ஏன்னா வரப்ப பார்த்த நிறைய நல்ல பிளேயர்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க, வெரி குட் பிளேயர்ஸ், நல்ல பிளேயர்ஸ். ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் பார்த்தேன் நான். வெரி குட் ஃபேண்டாஸ்டிக் பிளேயர்ஸ் யூ ஹேவ். கீப் அப் த குட் ஒர்க். இவங்களை தொந்தரவு பண்ணுங்க, ஆஃபீஸ் பேரண்ட்ஸ் தொந்தரவு பண்ணுங்க. நீங்க பிளேயர்ஸ்லாம் மாசம் 2 மாசம் 3 மாசம் ஒரு டோர்னமெண்ட் நடத்தணும், தொந்தரவு பண்ணுங்க. அடுத்தது சேலத்துல நடத்தணும், அடுத்தது மதுரையில கேரளாவில் போடுங்க. சும்மா ஒரு வருஷத்துக்கு ஒன்றுலாம் பார்த்தாரு. கேம் இஸ் சச் பவர்ஃபுல் that it will bring everybody together and from different parts and like it's done now. So but I'm so happy that you have taken up this game and it will go a long way in not only building up your physical part, your emotional part, but building up Rotary. இன்னும் கொஞ்சம் அதிக அளவில் Rotary இன்னும் பெரிய அளவில் கொண்டு வரும், எல்லாரையும் இணைப்பாக இந்த விளையாட்டு செயல்படும். கடைசியா ஒரு சில வார்த்தைகள் about climate change and global warming. இன்னைக்கு the biggest challenge we are facing today is climate change and global warming. எனக்கு என்ன வருத்தம்னா 99% of the people are not realizing this, and 99.9% of the government is not realizing this. It is நான் கிட்டத்தட்ட 20-25 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம், இது நடக்கும் போது பிரச்சனை வரும்னு. கண்டிப்பா இல்லை. அப்போ யாருக்கும் அவேர்னஸ் இல்லை. இன்னைக்கு கூட அதை யாருக்கும் தெரியல. என்ன செய்யணும், என்ன செய்ய போறோம். This year 2024 has been the warmest year in recorded history. Warmest year. அடுத்தது இன்னும் மோசமா தான் போகும். Climate change, we have frequent floods, frequent cyclones, frequent hurricanes, very damages. The floods is not going to be permanent. Next 10 years the floods are going to next 10 years there are going to be severe droughts we are going to face, and we have to do a lot to Rotary மூலமா I need you to make a lot of noise. சத்தம் போடுங்க, நிறைய சத்தம் போடுங்க. கவர்மெண்ட் காதுல போகணும், பப்ளிக் காதுல போகணும். கவர்மெண்ட் காதுல போறது அது வந்து ரொம்ப கஷ்டம். அதான் until unless you are tuned to that, at least public காதுல போங்க. பப்ளிக் மேக் a lot of public, children, school எல்லாம் போய் சத்தம் போடுங்க. அப்பதான் கவர்மெண்ட் ஓஹோ ஏதோ ஒன்று நடக்குதுடான்னு சொல்லி கொஞ்சம் ஏன்னா எனக்கு பயமா இருக்கு. I know what is happening in Tamil Nadu, in India, all around the world. என்ன அவ்வளோ மோசமான இருக்கு. We are going to see newer diseases because of climate change globally. You are going to see new agricultural problem, food shortages are going to come. ஒன்னு climate change நால food shortages, ரெண்டு நமக்கு agricultural land இல்லை. இருக்கிற லேண்ட் எல்லாம் சிப்காட் இண்டஸ்ட்ரி எல்லாம் கன்வெர்ட் பண்ண சோறுக்கு இடம் இல்லை. that is another part of the problem it is like. And then now we have rains. Chennai has got 1050 millimeters of rain a year. And the 1050 millimeters
கிட்டத்தட்ட 800 millimeters வந்து we let it go to the sea. And then we are so clever enough to get it back from the sea. Desalination plant கடல்ல அமுச்சு விடுவோம், அப்புறம் ஒரு 30,000 கோடி செலவு பண்ணி கடல்ல இருந்து தண்ணியை திருப்பி எடுத்து வருவோம். இதுதான் நம்மளுடைய புத்திசாலித்தனம். This is all this is happening administration. இதுக்கு எவ்வளவு தண்ணியை மிச்சப்படுத்தலாம், சேமிக்கலாம், புதுசா உருவாக்கலாம். So many things are there. நம்மளுடைய நீர்நிலைகளை காப்பாத்தினா போதும், பாதுகாத்தா போதும். Enough of rain we have. இப்ப பிரச்சனை என்னன்னா, ஒரு 20-25 years ago monsoon, southwest and northeast monsoons, they covered nearly about 43 to 47 days. இந்த ரெண்டு மான்சூனும் சேர்த்து இன்னைக்கு ரெண்டு மான்சூனை பார்த்தா 30 நாள் 28 நாள்ல பெய்யுது. ஆனா 20-30 வருஷத்துக்கு முன்னாடி 900 millimeters பெய்யுது, இன்னைக்கு 950 பெய்யுது. மழை அதிகமா பெய்யுது, ஆனா குறைவான குறுகிய காலத்துல பெய்யுது. இப்போ 3 நாள் பெய்யுற மழை ஒரே நாள்ல பெய்யுது. 3 நாள் பெய்யுற மழைக்கு தான் நம்ம வந்து ஏரி குளங்கள்லாம் வச்சிருந்தோம். அதெல்லாம் அழிச்சதுக்கு அப்புறம் அது ஒரே நாள்ல பெய்யறப்போ தண்ணி நிக்கிறது இடம் இல்லை, உங்க வீட்டுக்கு தான் வரும். நம்ம தான் வீடெல்லாம் ஏரியெல்லாம் அழிச்சுட்டு வீடு கட்டிருக்கோம், சரி வர்றதுக்கு தண்ணி போகும். அதுதான் ஆல் தீஸ் திங்ஸ் we have to plan, and this is again part of our strategical climate change, global warming. எல்லாமே we have mitigation and adaptation. We have to adapt as well. Mitigation and prevention, what we should do, and then what it happens to adapt. இது ரெண்டுமே நம்ம பண்ணணும். But for that, first we have to realize the problem. There is a problem. But I know I'm so upset or maybe sad that people are not realizing that this is a problem. And I sincerely urge Rotary Club, all the clubs in the Rotary, ஒவ்வொரு மீட்டிங், ஒவ்வொரு பிரச்சாரம் பண்ணப்போ make noise about climate change, global warming, இதனால பிரச்சனை. But the offset of mitigation is planting trees, reducing of fossil fuel. அதெல்லாம் the government has to do it. நீங்க உங்களோட ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க ஒரு கொஞ்சம் 1000-10,000 நடக்கலாம். The basic policy changes we have to do, make the government do it. And like in Chennai, we need more parks, public park, where like in the badminton Murray, you have to walking track, cycling track. மற்ற நாடுகள்லாம் போனால் there's so much of cycling tracks. You can go கிலோமீட்டர்களை சைக்கிளிங் போகலாம். சென்னையில இருக்கு, ஆனா இல்லை, இடம் இருக்கு, ஸ்கீம்ஸ் இல்லை, அழகா பண்ணலாம். அதனால இப்ப இந்த பக்கத்துல வரப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு நான் கேட்டேன், 65 ஏக்கர்ல ஒரு கிரீன் பார்க் கொண்டு வாங்க. டெல்லியில மெஹ்ரோலி பார்க், that's the biggest park in Delhi. That's about 240 acres. They're building one park in Delhi for 800 acres. Central Park, New York is about 840 acres. Hyde Park is about 450 acres. Bangalore Sims Park is I think about 240 acres. சென்னையில் செம்மொழி பூங்கா 15 ஏக்கர் தான் பிகெஸ்ட் பார்க் நமக்கு. பட் இதெல்லாம் we need more population தான் நினைச்சு பாருங்க, இடம் இல்லை நம்மளுக்கு. So the children spend a lot of time. Every city, successful city has lot of parks and lots of big parks, green space, breathing space. அதெல்லாம் வேணும். என்னுடைய ஆதங்கம் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நீங்க you have to make some right noises at the right time. Keep making those noises. All the very best to all of you, all the participants. Play well, do well, enjoy the time you spend here. Enjoy the time. That's the most important. Whether you're winning, losing, enjoy the time here, and that's something which is very, very important. And all the very best. Thank you. Thank you very much, sir. It's very, very inspiring words and informative talk which you have been given to us.